கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கன்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இடறுதலுக்கேற்ற கன்மலை என்பதே. கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், ஏற்ற சமயத்தில் நான் உங்களை விடுதலையாக்குவேன், மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லுகிற போது, வரப்போகிற இரட்சகரான மேசியா உங்களுக்கு தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கன்மலையுமாயிருப்பார். அதாவது, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்காமல் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கன்மலையுமாக இருப்பார் என்கிறார். நாம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்களில் பார்க்கும்போது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கேதுவான கல்லும் விழுதலுக்கேதுவான கன்மலையுமாயிருக்கிறது என்கிறார். சிமியோன் என்பவரும் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றார். ஆகையால் இரட்சகரான இயேசுவின் மேல் விசுவாசமுள்ளவர்களாக நம்முடைய வீட்டை கட்டுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களுடைய நம்பிக்கையின் ஆதாரமாக, எங்களுடைய இரட்சிப்பின் நிச்சயமாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை இன்னும் எங்களை அதிகமாக தாங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.